உத்திரமேரூர் வட்டம் அரசாணிமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி அரசாணிமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் பழமையான ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்கல்வியாண்டில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் உத்தரவின்படி அனைத்து அரசு பள்ளிகளின் கல்வி செயல்பாடுகள், மாணவர்களின் சிறப்பம்சங்கள், ஆசிரியரின் சிறப்பு செயல்பாடுகள் ஆகியவற்றை பெற்றோருக்கு எடுத்துரைத்து ஜனவரி முதல் மார்ச் வரை தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி பழமையான அரசாணிமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து பள்ளி ஆண்டு விழா நிகழ்வினை சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டு கிராம மக்கள், தன்னார்வலர்கள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களிடம் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையினை வசூல் செய்து பள்ளி ஆண்டு விழாவினை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பள்ளியின் முன்னாள் மாணவர் கிராம நிர்வாக அலுவலர் முருகன் அரசு பள்ளி ஆண்டு விழாவிற்காக பொதுமக்களிடம் வசூல் செய்யப்பட்ட தொகைக்கான முழு விவரங்களையும் பொதுமக்கள் அனைவரும் அறியும்படி விழா மேடையில் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டார். உத்திரமேரூர் வட்டார கல்வி அலுவலர் நாராயணசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் வயலட் இருதயமேரி வரவேற்புரையாற்றினார். லீலாவதி, மேனகா, மலர்பவானி, ஆஷா உள்ளிட்ட அரசு பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆண்டு விழா நிகழ்வினை தொகுத்து வழங்கினர். இதில் ஆடல், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.